ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்டிஎஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்னன்னா ஐஎஸ்எல், ஐபிஎல் இந்த இதை பற்றி நியூஸ் ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்க்கலாம்னா, சென்னை எஃப்சி ஓன் அகெயின்ஸ்ட் மும்பை மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸு அவங்களோட ஹோம் கிரவுண்ட்லேயே. ரெண்டாவது என்னன்னா, ஒரு ஹாப்பி நியூஸ், சென்னை எஃப்சி வந்து ஒரு யூரோப்பியன் ஃபுட்பால் கிளப் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நார்விச் சிட்டி எஃப்சி கூட இது பண்ணியிருக்கிறாங்க, பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல 3 மேட்சஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்கே வெர்சஸ் டிசி. டிசி 1/20 ரன்ஸ், 20 ரன் வித்தியாசத்தில் டிசி ஜெயிச்சிருக்குது. அடுத்தது எம்ஐ வெர்சஸ் ஆர்ஆர். அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது எல்எஸ்ஜி வெர்சஸ் ஆர்சிபி நேற்று நடந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி 1/28 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சிஎஃப்சி வெர்சஸ் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவே சாயில்ல நடந்தது. அவங்களோட ஹோம் சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் நடந்தது. என்டையர்லி அவங்க சப்போர்ட்டர்ஸ் தான் அதிகம். ஆனால் அங்கே போய் ஒரு எக்ஸலண்ட் வின்னோட நம்ம வந்திருக்கிறோம். இது இந்த சீசன் மட்டும் கிடையாது, லாஸ்ட் சீசனும் நம்ம பண்ணணும். அது இல்லாமல் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கோல் தான் இது இப்போ கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஏன்னா மோகன் பகான் எஃப்சி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு கோல் அடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே டேர்ன் அரவுண்ட். அப்படின்னா இந்த டீமா இது ஒரு 3 கோல் அடிக்கிற டீமா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெத் லாக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சென்னையின் எஃப்சி வந்து ஒரு கோல் ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஆப்பனண்ட் அடிச்சிட்டாங்கன்னா அந்த மேட்ச் ஒன்று டிராவா இருக்கும், இல்லை லூஸ் பண்ணிடுவாங்க. பட் என்டையர்லி ஷாக் என்னன்னா, சென்னையின் எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு கோல் ஆப்பனண்ட் அடிச்சது இல்லாம சென்னையின் எஃப்சி வந்து மொத்தம் 3 கோல் அடிச்சிருக்கிறாங்க. ஆப்பனண்ட் பார்த்தீங்கன்னா மோகன் பகான் 2 கோல் அடிச்சது. அது ஃபர்ஸ்ட் கோல் பார்த்தீங்கன்னா அவங்க மோகன் பகான் எஃப்சி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அடிச்சாங்க. செகண்ட் கோல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெனால்ட்டி, ஆக்சுவலாக அது சாஃப்ட் கார்ன் பெனால்ட்டி. இவர் டிமிட்ரி பெட்டோஸ் அந்த இது எடுத்தாரு, கோல் பெனால்ட்டி எடுத்தாரு. அது பெனால்ட்டியும் ஸ்கோர் பண்ணாரு. அதனால மோகன் பகான் 2 கோல். ஆனால் ஒரு எக்ஸலன்ட் கோல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோர்டன் முரேவும் இர்ஃபான் யாதுவாவும் செகண்ட் கோல் அண்ட் தேர்ட் கோல். ஃபர்ஸ்ட் கோல் பார்த்தீங்கன்னா ஜோர்டன் முரே ஃபர்ஸ்ட் கோல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு செகண்ட் போஸ்ட்டுக்கு போய் அங்கிருந்து கிராஸ் அடிச்சாரு, க்ளோஸ்ட் கிராஸ். ஆனால் அது தடுத்துருக்க முடியாது. எக்ஸலன்ட் கோல் பை முரே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஃபேல் கிருபாலரோ கார்னர் எடுத்து அதை ஹெட்டிங் பண்ணி கோல் அடிச்சார் ரேன் எட்வர்ட்ஸ். அதுவும் எக்ஸலன்ட் கோல். மூணாவது கோல் பார்த்தீங்கன்னா நம்ம இர்ஃபான் யாதுவா ஆயுஷ் அதிகாரி வந்து ஒரு அசிஸ்ட் பண்ணதுனால எக்ஸலன்ட் கட்பேக் பண்ணி விஷால் கைத்தை கட்பேக் பண்ணி ஒரு கோல் அடிச்சாரு. அதனால நம்ம 3 மோகன் பகான் 2 அதை அவங்க ஹோம் கிரவுண்ட்லயே நம்ம அவங்கள பீட் பண்ணோம். என்னன்னு தெரியல, சிஎஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீம் கூட ஒன்று ட்ரா பண்ணிடுறாங்க, இல்லை தோத்துறாங்க. ஒரு பிக் டீம் கூட இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறாங்க. சரி பார்க்க, இனி வர மேட்சஸ் யார் கூட இருந்தால் ஜேஎஃப்சி கூட நம்ம ஹோம்ல தான். அடுத்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட், அதுவும் நம்ம ஹோம்ல தான், மரீனா அரினால. எஃப்சி கோவா ஃபட்டோடா ஸ்டேடியத்தில் அவங்க கோவா இதில் பார்க்கலாம். அதில் எத்தனை மேட்ச் நம்ம ஜெயிக்கிறோம். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் 5 பிளேஸ் ஸ்லாட் ஆயிருச்சு ஆல்ரெடி. மோகன் பகான், மும்பை, எஃப்சி கோவா, ஒடிஷா எஃப்சி, கேரளா பிளாஸ்டர்ஸ், இவங்க 5 பேரும் ஆல்ரெடி அந்த 5th பிளேஸ்க்கு 5 பிளேசஸ் பிடிச்சிட்டாங்க. இன்னும் பாக்கி இருக்க 6th பிளேஸ். அந்த பிளேஸ்க்கு தான் நிறைய டீம்ஸ் வந்து இப்போ விளையாண்டுட்டு இருக்கிறாங்க ஜெயிக்கிறதுக்காக. பார்க்கலாம் எந்த டீம் குவாலிஃபை ஆகுதுன்னு. நம்மளுக்கு ஒரு ஓப்பன் சான்சஸ் இருக்கு. காரணம்னா 2 ஹோம் மேட்சஸ், 1 அவே மேட்சஸ். பார்க்கலாம் எப்படி விளையாடுறாங்கன்ட்டு. அடுத்தது செகண்ட் இது என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி ஃபைனலா ஒரு இன்டர்நேஷனல் ஃபுட்பால் கிளப் கூட டைப் பண்ணியிருக்கிறாங்க. அது யூரோப்பியன் ஃபுட்பால் கிளப் கூட. பார்த்தீங்கன்னா நார்விச் சிட்டி எஃப்சி அவங்க யூரோப்பியன் கிளப்ஸ்ல 6th பொசிஷன் இருக்காங்க அவங்களோட இதுல. அதுவும் பிக் டீம் தான். ஒரு கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட்காக டைப் பண்ணி, அதுவும் இன்னைக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. போத் நார்த்விச் எஃப்சியும் சரி, சென்னையின் எஃப்சியும் சரி, 2 டீமுமே
அஃபிஷியலாக அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. இதனால என்ன ஆகும்னா பிளேயர்ஸோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். ரெண்டு கிளப்ஸோட பிளேயர்ஸ் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். லோன் பண்ணுவாங்க, அவங்க கிளப்ல இருக்க பிளேயர்ஸை நம்ம இதுக்கு லோன் பண்ணி விளையாட வச்சு பார்ப்பாங்க. ஏன்னா பிளேயிங் டைம் கிடைக்கும். அது இல்லாமல் என்னன்னா நம்மளோட ஒரு பிளேயர் விஜய் சேத்ரி பார்த்தீங்கன்னா உருகுவே டீமுக்கு லோன் பண்ணியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். அவர் போய் அங்கே நல்லா விளையாடணும், நல்லா டெவலப் ஆகி திருப்பி நம்ம டீமுக்காக வந்து எக்ஸலண்ட்டாக சென்டர் பேக்கோ இல்லை லெஃப்ட் பேக் ரைட் பேக்கோ அந்த பொசிஷனுக்கு எக்ஸலண்ட்டாக கம்பேக் கொடுத்து இப்போதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கோச் மேலே ப்ளேம் பண்ண மாட்டேன். ப்ளேம் வந்து எப்படின்னா, ஒரு பிளேயரை அவங்க சைன் பண்ணி கொண்டு வராங்கன்னா அந்த பிளேயரை அவரு தான் ரிஸ்க் எடுத்து எஃபர்ட் கொடுத்து ஆட வைக்கணும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்ல என்னன்னா, எக்ஸலன்ட் பிளேயர்ஸை வாங்க முடியலனாலும், ஹை பட்ஜெட் பிளேயர்ஸ் வாங்க முடியலனாலும், லோ பட்ஜெட் எக்ஸலன்ட் பிளேயர்ஸ் நிறைய டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களையாவது வாங்கணும். பரவாயில்ல. எனக்கு என்னன்னா இந்த பார்ட்னர்ஷிப்னால, இன்டர்நேஷனல் கிளப்போட பார்ட்னர்ஷிப்னால நம்மளுக்கு ஒரு டேர்ன் அரவுண்ட் இருக்கும் அப்கமிங் சீசனுக்கு. இந்த சீசன் இல்லை, இனி வர அப்கமிங் சீசனுக்கு ஒரு கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட் ஃபார் சிஎஃப்சியும் சரி என்சிஎஃப்சியும் சரி அவங்களுக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பார்க்கலாம். அடுத்தது நம்மளோட ஐபிஎல் திருவிழா 2024 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்பராக இருந்தாங்க. பட் தேர்ட் மேட்ச் டிசி கூட வந்து 20 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் தோத்தோம். ஆனால் அந்த தோத்ததை வந்து தெரிவிக்காத விதமாக நம்ம முன்னாள் கேப்டன் அப்புறம் நம்ம தலை தோனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் கேமியோ கடைசி இதில் கொடுத்தாரு. ஒரு வான வேடிக்கை. ஏன்னா அந்த கேமியோ கொடுத்ததுனால நம்மளுக்கு அந்த எப்படி சொல்றது, ஒரு மேட்ச் தோத்த ஃபீலிங்கே இல்லை. அந்த மேட்ச் வந்து அவர் ஸ்டேடியத்திலே நீங்க பார்த்துருக்கலாம். நிறைய பேர் அவங்க வரத்துக்காக தோனி தோனின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்தார் வென்றார் சென்றார் மாதிரி, வந்தார் அடித்தார் சென்றார் அந்த மாதிரி. அதனால என்னன்னா, நம்ம 3 மேட்ச் விளையாண்டுருக்கோம், 2 வின் 1 லாஸ். அடுத்தது நம்ம பங்காளியான மும்பை சிட்டி எஃப்சி, அவங்களும் 6 விளையாண்டாங்க. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க டீம்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்க மேனேஜ்மெண்ட்குள்ள எக்ஸலண்டா விளையாண்டுட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த சீசன்ல 3 மேட்சுமே 3க்கு 3 எல்லாமே லாஸ் தான். ஆனா அதர் சைட்ல பாத்தீங்கன்னா ஆர்ஆர் 3க்கு 3மே வின்னு. அதனால அவங்க எக்ஸலண்டா டீம் ஃபார்மேஷன்ல இருக்காங்க. பட் இனி வேற மேட்சஸ்ல பார்க்கலாம். ஏன்னா ஆர்ஆர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அடிச்சு நவுத்திட்டு போயிட்டு இருப்பாங்க, கடைசிக்குள்ள பாத்தீங்கன்னா 5th பிளேஸ் 6th பிளேஸ்க்கு போயிடுவாங்க. பார்க்கலாம் எப்படின்ட்டு. அடுத்தது நேத்து நடந்தது நம்ம சதர்ன் டர்பியான ஆர்சிபி வெர்சஸ் எல்எஸ்ஜி. லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா இது ஒரு ரைவல்ரி மேட்ச் மாதிரி இருந்தது. ஏன்னா கௌதம் கம்பீர், நவீன் உலக் வெர்சஸ் விராட் கோலி அந்த மாதிரி இருந்தது. ஆனா அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம எல்எஸ்ஜி வந்து 28 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு வந்து ஓப்பனிங் 3 விக்கெட்டுமே ஒரு கம்மி ரன்ல போனாலும் டீம் அந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோலா கொண்டு போனது ஆர்சிபி. ஒரு 20 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தான் தோத்துருக்குறாங்க. பாயிண்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அடி வாங்காது. ஏன்னா அவங்க 4 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 1 தான் வின்னு 3 லாஸ். பார்க்கலாம் அப்கமிங் மேட்சஸ் எப்படி விளையாடுறாங்கன்னு. இன்னைக்கு மேட்சஸ் பாத்தீங்கன்னா கேகேஆர் வர்சஸ் டிசி. அது இன்னைக்கு டாஸ் வின் பை கேகேஆர். அவங்க பேட்டிங் தேர்வு செஞ்சிருக்காங்க. பார்க்கலாம். இன்னைக்கும் ஒரு ஹை ஸ்கோரிங் கேமான்னு பார்க்கலாம். ஏன்னா 2 டீம்லயும் எக்ஸலன்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. அவங்க டெல்லி சைட்ல பவுலர்ஸ் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட எப்படி கண்ட்ரோல் பண்ணி பவுலிங் போட்ட மாதிரி பார்க்கலாம். கேகேஆர் கூட எப்படி இது பண்றாங்கன்னு. சரி, ஐபிஎல்லோட பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆர்ஆர் இருக்காங்க. 3 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 3மே வின்னு, 0 லாசஸ். நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 1.24 பிளஸ் 6 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேகேஆர் 2 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 2மே வின் பண்ணியிருக்காங்க, 4 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட தேர்ட் மேட்ச் நடக்குது அகைன்ஸ்ட் டிசி கூட. பார்க்கலாம் வின் பண்றாங்களா இல்லையான்ட்டு. தேர்ட் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 3 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 2 வின்னு 1 லாஸ். நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா பிளஸ் 0.974 பிளஸ் 1.97 இருந்தோம் அந்த மேட்ச். சரி, பிளஸ் 1.2 இருந்தோம். அந்த டெல்லி கூட தோத்தனால நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு. ஆனால் பிளஸ்ல தான் இருக்கிறோம், 4 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறோம். அதனால நம்ம தேர்ட் பிளேஸ். அடுத்தது 4th பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளையாங்க, 2 வின்னு 1 லாஸ்.
ப்ளஸ் 0.48 நெட் ரன் ரேட்ல இருக்காங்க 4 பாயிண்ட்ஸ்லையும். அடுத்தது ஜிடி ஹர்திக் பாண்டியோட முன்னாள் டீமு வந்து இது பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 2 வின்னு 1 லாஸ், அது சிஎஸ்கே கூட தான். -0.73 4 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6th பிளேஸ்ல SRH 3 மேட்ச் விளையாண்டு 1 வின்னு 2 லாஸு, அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க +0.24 இருக்காங்க 2 பாயிண்ட்ஸில். 7th பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா டிசி 3 மேட்ச்சுக்கு 1 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் லாஸு, -0.016 இருக்காங்க 2 பாயிண்ட்ல. அடுத்தது நம்ம பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 1 வின்னு 2 லாஸு, -0.33 இருக்காங்க 2 பாயிண்ட்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9th பிளேஸ்ல நம்ம ஆர்சிபி 4 மேட்சஸ் விளையாண்டு 1 வின்னு 3 லாஸு, -0.87 2 பாயிண்ட்ல. ஆனால் 10th பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸு 3 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 1 வின் கூட இல்லை, 3மே லாஸ், -1.42 இருக்காங்க 0 பாயிண்ட். மும்பை வந்து நம்ம குறைஞ்சது அவங்க கீழே இருக்காங்கன்னு நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. எனி டைம் அவங்க எக்ஸலண்ட் டீம், எனி டைம் அவங்க வந்து கம்பேக் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் எடுத்ததுனால தான் டீம் தோத்துட்டு இருக்குன்னு இல்லை, இந்த டீமுக்குள்ள சம் இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. அது கூடிய சீக்கிரம் அவங்க அட்ரஸ் பண்ணி டீம் கம்பேக் கொடுக்கும். எல்லாரும் மும்பை சிட்டி எஃப்சி ஃபேன்ஸு மனசு விட்டுறாதீங்க. ஆரம்பத்தில் இப்படிதான், ஆனால் ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா அப்படியே டீம் வந்து பிளே ஆஃப்குள்ள வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துருவாங்க. அதனால இது பண்ணாதீங்க, ஹோப் விட்டுறாதீங்க. எனி டைம் அவங்க கம்பேக் கொடுப்பாங்க வித் ஹையர் மார்ஜின் வின்ல மேலே அப்படியே 10th இருந்து 6th 5th 4th 3rd அப்படின்னு வருவாங்க. எனிவேஸ் நம்ம பார்க்கலாம் அப்கமிங்கு. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎஸ்எல் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மும்பை, செகண்ட் பிளேஸில் ஒடிஷா எஃப்சி, தேர்ட் பிளேஸ் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸு, இது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட இன்னொரு டீமு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் கோவா, 5th பிளேஸில் கேரளா பிளாஸ்டர்ஸு, 6th பிளேஸில் பிஎஃப்சி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 5 பிளேஸ் ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த 5th அந்த 6th பிளேஸ் பிளே ஆஃப்க்கு இனி வர டீம்ஸ் எந்த டீம்ஸ் வந்து விளையாண்டு ஜெயிச்சா அவங்க உள்ள போக 100% சான்சஸ் பார்த்தீங்கன்னா, அது போட்டி போடுற ரேஸ்ல யார் யார் இருக்காங்கன்னா பிஎஃப்சி, ஜேஎஃப்சி, பஞ்சாப் எஃப்சி, சென்னையின் எஃப்சி, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி, இவங்கெல்லாம் வந்து அந்த ரேஸ்ல இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்காலுக்கும் ஒரு ஹோப் இருக்குது. ஒரு ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 டீம் அந்த போட்டியில இருக்கிறோம். 6th 7th 8th 9th 10th 11th மொத்தம் 5 டீம் அந்த 6th ஸ்லாட்டுக்கு போட்டிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சிக்கு ஒரு ஹோப் இருக்குது. அவங்க 2 ஹோம் மேட்ச் ஒரு அவே மேட்ச் தான், எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கம்பேக்கோடையே நம்ம ஜெயிக்கணும், ஜெயிச்சு பிளே ஆஃப் வரணும். பிளே ஆஃப் வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் எங்களாலையும் முடியும், இந்த டீமாலையும் முடியும் அப்படிங்கிறத காட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சி இந்த சீசன் அவங்களுக்கு ஒரு ஒரு நைட்மேர் மாதிரி இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் சீசன் அவங்க நியூ கோச்சும் நியூ எப்படி சொல்றது நியூ மேனேஜ்மெண்ட்டோட வருவாங்க. அதே மாதிரி ஐ லீக்ல ஒரு டீம் வந்து நெக்ஸ்ட் சீசன் ஜாயின் ஆவாங்கன்னு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் சீசனோ இல்லை அதுக்கடுத்த சீசன் வருவாங்களான்னு தெரியல, நான் பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஏன்னா ஹைதராபாத் எஃப்சி நியூ மேனேஜ்மெண்ட் வந்தால் மட்டும்தான் இந்த கிரைசஸ்லேருந்து அவங்க மீண்டு திருப்பியும் அவங்க வந்து கம்பேக் கொடுக்க முடியும். பார்க்கலாம். எனிவே கைஸ், தேங்க்யூ. இன்னொன்று என்னன்னா, நான் ஐபிஎல் டிக்கெட்டு கிவ் அவே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். பட் நான் ஒவ்வொரு மேட்சஸ்க்கும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் வந்து அந்த எப்படி சொல்றது டிக்கெட்ஸ்க்காக ஆன்லைன்ல வெயிட் பண்ணி பார்க்குறேன். பட் எல்லா குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே சோல்ட் அவுட் ஆயிருது. ஆனால் ஸ்டேடியத்தில் பார்த்தா என்டையர் டிக்கெட்ஸும் சோல்ட் அவுட்டுன்னு இங்கே காட்டுறாங்க. ஆனால் அங்கே ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌட் இருக்காங்க. எப்படி அந்த கொஞ்ச நேரத்தில் அத்தனை டிக்கெட் விற்று முடிச்சிடறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பார்க்கலாம். அவே மேட்சஸ் டிக்கெட் கிடைச்சா கூட நான் ட்ரை பண்ணுறேன். அது கிடைச்சா கைஸ் நான் டிக்கெட் முடிஞ்ச அளவுக்கு ஏற்பாடு பண்ணி நான் கொடுக்குறேன். கிவ் அவே மாதிரி ஒரு கான்டெஸ்ட் நடத்தி தப்பாக நினச்சிக்காதீங்க.
இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டிக்கெட்ஸ் வாங்கி என்னோட இதை வந்து ஒரு கான்டெஸ்ட் நடத்தி கண்டிப்பாக அது ஒரு கிவ் அவே மாதிரி நான் கொடுக்குறேன். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக சிஎஸ்கே அண்ட் சென்னை எஃப்சி ஃபேனுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.